1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் வந்து அரிசி சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு வந்து 6 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அரை மூடி தேங்காய், கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துருக்கேன். நம்ம ஊற வச்சுருந்தது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இது வந்து கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். கடுகு இருக்கு இல்லையா, அதை வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 2 வரமிளகா அதில் பிச்சு போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் வதக்குன வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, வழுவழுப்பு இல்லாமல் வதக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு. அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், அதெல்லாம் அதை வந்து இதில் சேர்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கங்க. இந்த அரிசி இதெல்லாம் பருப்பெல்லாம் சேர்த்துருக்கனால கொஞ்சம் கெட்டியாகவே இருக்க மாதிரி இருக்கும். எப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தயிர் வந்து 2 பவுல் எடுத்திருக்கேன். பெரிய பவுலாக இருக்கு இல்லையா, அதில் 2 பவுல் எடுத்திருக்கேன். இதை என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 பவுல் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மோர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம தாளித்து விட்ருந்தோம் இல்லையா அந்த குழம்பு இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம இந்த மோர் வந்து அதில் கலக்க போகிறோம். கலக்கையில் அடுப்பு வந்து கம்மியாக தான் இருக்கணும். ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க, ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. கம்மியாக வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போதும். 2 இல்லாட்டி ஒரு 5 நிமிஷம் போதும். நமக்கு சூடானாவே போதும். ரொம்ப கொதிக்கலாம் வேண்டாம். லைட்டாக சூடாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. லைட்டாக கொத்தமல்லி சேர்த்துட்டோன்னா நம்மளோட வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிரும். இதுக்கு காம்பினேஷனாக வந்து மோர் மிளகா, அப்பளம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.